கூட சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பின்னு ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியில் உள்ள மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று கொடூரமான முறையில வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் கொடூரமான முறையில் அவர் வீட்டில் வெட்டினார். பகுஜன் சமாஜ் கட்சியின இது தொடங்கியவர் கன்ஷிராம். அவர் உத்தரப்பிரதேச சார்ந்தவர் கன்ஷிராம். அவர் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய இனிய நண்பர். இப்ப அவர் இல்ல. அவர் இருந்த காலத்தில், கட்சி தொடங்கிய காலத்தில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாரு. வந்து நேரே யார்கிட்ட வருவாரு? மருத்துவர் ஐயா வீட்டுக்கு வருவார். வந்து இந்த மக்களை எப்படி முன்னேற்றலாம் ஐயா கிட்ட சொல்வார். நான் தாழ்த்தப்பட்ட நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன், நீங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ரெண்டு பேரும் சேரணும். சேர்ந்து இந்த மக்களை முன்னேற்றணும், இந்த மக்களுக்கு படிப்பு கொடுக்கணும், இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இந்த மக்களை முன்னேற்றணும் அப்படின்னு ஒற்றுமை இருக்கணும்னு எங்க உத்தரப்பிரதேசில இருந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இவங்க எல்லாம் உழைத்தார்கள். அவர் போனதுக்கு பிறகு மாயாவதி அந்த அம்மையார் அவர் கட்சியுடைய தலைவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நேற்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னுடைய நண்பர். 6 மாதத்துக்கு முன்பு கூட நாங்கள் இருவரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, அப்பயும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசுறாரு. அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு என்னன்னு, இந்த மக்கள் என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறாங்க, 2 சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இந்த திமுகவுக்கு மற்ற எந்த கட்சிக்கும் வேலையே கிடையாது, சேர வேண்டும், இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரு சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் அந்த மேடையில் அவர் பேசுறார்.